சாவ போறியா ப்ரோ? உனதான் கேட்க சாவ போறியா? பாடா பாடுன்னு என்ன அர்த்தம்? கெட்ட வார்த்தை. கிட்ட வத்தியா? ஹலோ மச்சான், லட்டு சாவ போறான்டா. நைட்டு ஒரு 11 மணிக்கு பந்தல் போட முடியுமா? அவன்கிட்ட ஐஸ் பாக்ஸ் சொல்லிட்டேன், மட்டும் கொஞ்சம் பாடுறா. போட்டுறியா? சரி ஓகே மச்சான், நம்ம நைட்டு தான் சாவ போறோம். சரி ஓகே ப்ரோ, 11 மணிக்கு பந்தல் போடுறாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோ. ஓகேவா? மூக்குல இருந்து சளி ஊத்துது ப்ரோ. தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கும், குழந்தைய வச்சு நல்லா குளிக்கலாம் அப்படின்னு தான். ஆனா இவ்வளவு சில்லுன்னு இருக்கு பாரு. ஆமாங்க, பொண்டாட்டி புளியில வெதுவெதுன்னு குளிக்கலான்னு பார்த்து இவ்வளவு சில்லுன்னு இருக்குது. சுஜி ஒரு நிமிஷம் இருடி. சுஜி இப்ப ட்ரை பண்ணி பாரு. இப்ப நல்லா வெது வெதுன்னு இருக்குடா. எப்படா? இப்பதான் நீ போயிட்டு இருக்க. காதலனை தேடி ஆந்திரா வந்த அமெரிக்க பெண், நாடு விட்டு நாடு வந்த காதல். நம்மள தேடி கடங்காரம் தான் வரான். உங்க மூஞ்ச தேடி அவங்களாவது வராங்களே. 100 ரூபாய் கடன் வாங்கிட்டு 100 வாட்டி உன் ஃப்ரெண்டாலே விடுற. நீனா என்ன ஃப்ரெண்டோ? அவனும் 100 ரூபா கொடுத்துட்டு 100 வாட்டி கேக்குறான். அவன் என்ன ஃப்ரெண்டோ? லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவோன்னு பார்த்தா ஏதோ கேக்குற. சரி மாமா, உனக்கு ஒரு क्वेश्चन கேக்குறேன். என்னது? ஒரு பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ற, அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்வ? ஆதார் கார்டோட பேன் கார்டு இணைச்சிட்டாங்களான்னு கேட்பேன். என்ன பாக்குற? இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்கல்ல. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சரி விடு மாமா. ஒரு பொண்ணு கையில ரோஸ் எடுத்துட்டு வந்து உங்க முன்னாடி நிக்குது, அதுக்கு என்ன சொல்வீங்க? ரோஸ் நல்லா இருக்கு, பட் தலையில வைக்காம கையில ஏன் வச்சிருக்கேன்னு கேட்பேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. என்னடா பொண்டாட்டின்னு போன் வருது? எங்க நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எடுத்து பேசுவோம், பொண்டாட்டி என்ன சொல்றான்னு பாக்கலாம். மம்மி வேணாம் மம்மி. நீ பேசவே, உன் பொண்டாட்டி கிட்ட நான் பேசவா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஹலோ டேய் மயிரே, போன் எடுக்க உனக்கு இவ்வளவு நேரமா? சார்ஜ்ல இருந்துச்சு, கிளம்பிட்டேன்டி. உருட்டு உன் வீட்டுல உட்காந்து உங்க அம்மா கிட்ட உருட்டி ஏன்ட்ட உருட்டிட்டு இருக்காத. இன்னும் 10 நிமிஷத்துல என் காலேஜ்க்கு வெளில இருக்கா, இல்ல நான் உன் வீட்டுக்கு வெளில இருப்பேன். வரட்டும். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். சார் ரூம் எதுவும் பாக்குறீங்களா சார்? ஆமா சார், இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சார், நீங்க பாக்குற பார்வை இல்ல சார். நம்ம கிட்ட நார்மல் டீலக்ஸ் எக்ஸ்னு இப்படி 3 வகையான ரூம் இருக்கு சார். இப்ப நார்மல் எடுத்துக்கிட்டீங்கன்னா சார் நார்மலா நாய் கூட தங்க உங்களுக்கு நான் தருவேனா? நான் உங்களுக்கு டீலக்ஸ் வச்சிருக்கேன். இப்ப டீலக்ஸ் பாத்தீங்கன்னா 2 பெட் அட்டாச் பாத்ரூம், சவர்ல குளிக்கலாம், செவர்ல தேய்க்கலாம். முதல்ல சொன்னேன் சார், ஏசில நம்ம கிட்ட ஒரு பெஸ்ட் ஆஃபர் இருக்கு சார். ஆளோட வந்து 5%, தனிமையில வந்து 20%. உங்களை பார்த்தா யாரும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. யார் காலுங்க? சாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? அப்ப தர்பூசணி பாருங்க, 2ஆ பிரிச்சிருவோம். இது சூட்டா சொன்ன சார். சார் எங்க லாட்ஜ்ல குள்ள காசு அடி பண்ணுவான், அதனால அங்க வேணாம், வெறும் ஒரு 300 ரூபா கொடுங்க, பக்கத்துல நல்ல லாட்ஜா புடிச்சு தரேன். என்ன சொல்றீங்க சார்? இது வேணா அப்படியே நேரா கஷ்டப்பட்டு நான் அங்கேருந்து கஸ்டமர் கூட்டி வரேன், நீ இதுக்கு நவுட்டி செருப்பு பிஞ்சு போய் ஓனர் பையன்டா. வந்துட்டு சார்.